வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 1 2025 கொஸ்டின் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிதிக்குழு சார்பானது. அப்போ 4ஆம் 10ஆம் 6ஆம் மற்றும் 9ஆம் நிதிக்குழு கொடுத்துருக்காங்க. அதோட தலைவர்களை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சரத்து 280 படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நிதி ஆணையம் வந்து அமைக்கப்படும். இப்போ 4ஆம் நிதிக்குழு யாருன்னா ஏகே சாந்தான்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. 3வது நிதிக்குழுவோட தலைவர் தான் யாருன்னா ஏகே சாந்தா. அடுத்து 10ஆம் நிதிக்குழுவுக்கு வந்து கேசி பந்து, அது வந்து சரி. அடுத்து 6ஆம் நிதிக்குழு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் கொடுத்துருக்காங்க. தவறு. யாருன்னு பார்த்தீங்கன்னா 4வது நிதிக்குழுவோட தலைவர் தான் ராஜமன்னார். அடுத்து 9ஆம் நிதிக்குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா சால்வே, அது சரி. அப்போ 2 4 சரி. பி வந்து ஆன்சர். இது எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் நிதிக்குழுக்களின் வரலாறு என்ற இடத்துல இருக்குது. அப்போ இதில் பாருங்கள் 4வது நிதிக்குழுன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ அந்த 4வது நிதிக்குழுவோட தலைவர் யார்? ராஜமன்னார். அடுத்து அதே மாதிரி 6ஆம் நிதிக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 6ஆம் நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேமானந்தா ரெட்டி. அப்போ 10 கொடுத்துருந்தாங்க. 10ன்னு சொல்கிறது கேசி பந்து சரி. அதே மாதிரி 9 கொடுத்துருந்தாங்க சால்வே சரி. அப்போ நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி பந்து 52லேருந்து 57 வரைக்கும் இருந்திருப்பார். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழு இருக்குது. 16வது நிதிக்குழு எப்போது நியமனம் செய்யப்பட்டதுன்னா டிசம்பர் 2023. அதோட தலைவராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்குன்னா அரவிந்த் பனகரியா தான் அதோட தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கு. இவருக்கான பரிந்துரை காலம் வந்து பார்த்திங்கன்னா 2025 to 30. இப்போ செயல்பாட்டில் முடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங்கு 15வது நிதிக்குழு 2020 to 25 வந்து முடியுது. அடுத்து பாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின். பாலிட்டியில் என்ன கேட்டாங்கன்னா சேம் இதே நிதி ஆணையம் 280ன்னு சொல்கிறது நம்மளுக்கு காமனாக தெரியும். இதே பஞ்சாயத்துகளுக்கு வந்து நிதி ஆணையம் எதன்படி அமைக்கப்படுகிறது? ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செயல்படுகிறது. ஊராட்சிகளுக்கு எந்த அரசியல் சாசனம் பார்த்திங்கன்னா அரசியல் சாசன விதி 243I. அப்போ இது வந்து பகுதி 9 ஆர்டிகல் 243 to 243 ஓ வரைக்கும் எதை டீல் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசுது.